இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு அடிப்பட்டது ஒன்று, கார்டன் படம் பண்ணும்போது அடிப்பட்டது. ஃபுல்லாக இப்போ கூட ஷிவரிங் இருக்கும், லெஃப்ட் ஃபுல்லாக இப்படி வச்சாங்க பாருங்கள். அங்கே இன்ஜுரி ஆனனால இங்கே இன்ஜுரி ஆகிருக்கு, இங்கே பேக் ஃபுல்லாக. ஸோ இன்னி கூட அந்த ஷிவரிங் லெஃப்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். லைக் என்னால் தூங்க கூட முடியாது, ஃபுல் பெயின். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வர்மகளை பண்ணிட்டு வர்மம் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அது பண்ணி தான் ரிகவர் பண்ணேன். இல்லைன்னா ஆக்டர் விஷ்ணு விஷாலுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிபட்டிருக்கு. அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கழுத்துலையும் முதுகுலையும் இன்ஜுரி ஆகிருக்கு, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்டர் விஷ்ணு விஷால் அதெல்லாம் எடுத்துக்கிறாம வர்மக்கலை சிகிச்சை எடுத்து தன்னை சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு அவரே சொல்கிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சர்ஜரி லெவலில் இருந்த விஷயத்த கூட வர்மக்கலை சிகிச்சை எடுத்து ஆக்டர் விஷ்ணு விஷால் சரியாக இருக்கிறார். இதே மாதிரி தான் வசதி படைச்சவங்க நிறைய பேர் இயற்கை மருத்துவத்தை எடுத்து மீண்டு வராங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா, சின்ன பிரச்சனை அப்படின்றா கூட உடனே மருந்து மாத்திரை எடுத்து மேற்கொண்டு நம்ம உடம்பை பலவீனப்படுத்திக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்மளும் இயற்கை மருத்துவத்தை எடுத்து மீண்டு வரணும். மருந்து இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம்.